வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது ஜவ்வரிசி வெஜிடபிள் தோசை. இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஹெல்த்தியான தோசை. புதினா சட்னி தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். இதே நம்ம பிளெயின் தோசையை சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். ஒரே மாவை யூஸ் பண்ணி நம்ம ஊத்தப்பம் குழிப்பணியாரமாக கூட செஞ்சுக்கலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு நம்ம மாவை புளிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை, அரைச்ச உடனே செஞ்சிடலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மறுநாளும் இதை யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கே செஞ்சு சாப்பிட்டோன்னா தான் இது நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு கப் ஜவ்வரிசி நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரை கப் பச்சரிசி, அரை கப் இட்லி அரிசி ரெண்டையுமே ஒன்றா போட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கேரட் துருவி வச்சுருக்கேன். பீட்ரூட்டை துருவி வதக்கி வச்சுருக்கேன், இல்லைன்னா பச்சை வாசனை வரும். சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி. மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் பச்சரிசியுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் பச்சரிசியும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையுமே இப்போ தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. அரைக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்தே அரைச்சிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அரிசியும் ஜவ்வரிசியும் ஊற வைக்கிற நேரம் தான் நமக்கு ஆகும், மற்றபடி இது ஈஸியாக சீக்கிரமே செஞ்சிடலாம். தோசை சுடுறதுக்காக தோசை கல்லை சூடு பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் எண்ணெயும் தடவியாச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே சுட்டுக்கலாம். இது பிளெயினாக இந்த மாதிரி சுட்டாலே நல்லா தான் இருக்கும். இது வெஜிடபிள் ஜவ்வரிசி தோசைன்றதுனால இது மேலே இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு லேயராக கூட தனித்தனியாக செய்யலாம், இல்லைன்னா நம்ம தோசை மாவுலேயே மொத்தமாக கலந்துமே சுட்டுக்கலாம். நமக்கு எது இஷ்டமோ அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இந்த தோசையை நம்ம 2 பக்கமுமே திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு பக்கம் மூடி வச்சு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். அது இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்கம் தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் சேர்க்கலைன்னா கூட நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் தாளித்து கூட இந்த மாதிரி தோசை சுடலாம். இந்த பக்கமே தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எல்லா காய்கறியுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாவை யூஸ் பண்ணி நம்ம குழிப்பணியாரமாக கூட செய்யலாம். ஜவ்வரிசி வெஜிடபிள் தோசை ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும். நார்மல் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல சேஞ்சாக இருக்கும். இந்த மாவை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் அரைச்ச உடனேயே நம்ம சுட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.